ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர். குறிப்பாக நீங்கள் பேசின அத்துணை கருத்துக்களையும் நான் கேட்ட பிறகு ஆண்டவருடைய திருச்சித்தத்தை வெளிப்படுத்துகின்ற நற்காரியங்களை நீங்கள் கூறிய பிறகு நம்முடைய இந்திய தேசத்தினுடைய அடிமதனை வரலாற்றை நீங்கள் நினைவுபடுத்தின பிறகு நிச்சயமாகவே உங்களுக்கு எந்த அளவுக்கு நற்காரியங்கள் தெரிந்திருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். எனக்கும் ஒரு சில காரியங்கள் மிக அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தந்தீர்கள். அஞ்சலை அம்மாள் குறித்து நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த கடலூர் ஊட்டியில் தான் நான் ஒரு 5 இயர்ஸ் பாஸ்டாக அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். நிச்சயமாகவே இந்த விடுதலை போராட்ட வீரர்களின் வரலாற்றிலே நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை மீண்டுமாய் நினைவுபடுத்திக் கொள்ள இந்த பள்ளியானது உங்களுக்கு உதவி செய்திருக்கிறது. ஏறத்தாழ 300 வருஷத்துக்கு மேலாக நாம் அடிமைகளாக இருந்திருக்கின்றோம். எந்த அடிமைதனத்தையும் நிச்சயமாக ஆண்டவர் விரும்புவதில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சுதந்திர தின விழாவிலே இவ்வாறு அடிமைப்படுத்துகின்ற சிந்தனைகளை, கலாச்சாரத்தை நாம் கைவிடும்படியாக அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக மனித சாயல் என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்பது திருமறை போதிக்கிறது. மனிதன் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டான். ஏறத்தாழ 460 ஆண்டுகளாக எகிப்திலே ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மக்கள் அடிமைகளாக இருந்த பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து அந்த மக்களை விடுதலைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை அவர் செயல்படுத்துகின்றார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அடிமைதனத்தின் வெளிப்பாடாக நான் எரிந்து கொண்டிருக்கின்றேன், தீயை போல நான் எரிந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் எந்த அடிமைதனத்தையும் நான் விரும்புவதில்லை. அடிமைதனத்திற்குள்ளாக இருக்கின்ற மக்களுடைய கண்ணீரை நான் கண்டேன், வேதனைகளை அறிந்திருக்கின்றேன். அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நான் இறங்கி வருகிறேன் என்பதாக ஆண்டவருடைய செயல்பாடு இருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸாக நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தனைகளிலே எந்த விதமான ஏற்ற தாழ்வும் இல்லாதபடிக்கு பார்த்துக்கொள்ள, கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே தான் நமக்கு யூனிஃபார்ம் கொடுக்கப்படுகிறது. யூனிஃபார்மிட்டி என்பது ஒவ்வொருவருக்குள் இருக்கின்ற எந்த ஏற்றத்தாழ்வையும் அதை சிந்தனைக்குள்ளாக கொண்டு வந்து செயல்பாட்டில் வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான். அனைவரும் சமம் என்கின்ற அந்த சிந்தனையோடு, குறிப்பாக ஒருவேளை நான் நன்றாக படிக்கின்றேன், அடுத்தவங்க நன்றாக படிக்கலை, நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், அடுத்தவங்க அழகா இல்லை, நான் வசதியான வீட்டை சார்ந்தவன், அடுத்தவங்க வசதியான வீட்டை சார்ந்தவளாக இல்லை, நான் நீட்டா வரேன், அவங்க நீட்டா இல்லை, நான் வேகமா ரிப்ளை பண்றேன், அவங்க வேகமா ரிப்ளை பண்ணல, எந்த விதமான சிந்தனைகளும் எந்த விதமான மேட்டிமையான எண்ணங்களும் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. பார்க்கின்ற பார்வையிலே, பிறரோடு பழகுகின்ற விதங்களிலே நாம் சமமாக பழகும்படியாக, பார்க்கும்படியாகவே அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக நம்முடைய எண்ணங்களில், சிந்தனைகளில் அடுத்தவர்களை தாழ்வாக பார்க்கின்ற எண்ணங்கள் வரும் என்றால் நிச்சயமாக கடவுள் நம்மோடு இருக்க மாட்டார் என்பது திருமறையின் வார்த்தைகளாக இருக்கிறது. அடிமைப்படுத்துகின்றவரோடு ஆண்டவர் இருக்க மாட்டார், அடிமைப்படுத்தப்படுகின்ற மக்களோடு ஆண்டவர் இருப்பார். இதுதான் வரலாறாக, இதுதான் கலாச்சாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஆண்டவரின் துணை எனக்கு வேண்டும் என்றால் அனைவரையும் சமமாக பார்க்கின்ற பார்வையை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். சிறப்பாக அநேக தேசிய தலைவர்களை குறித்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். குறிப்பாக காந்தியை பற்றி சொல்லும் பொழுது முதலாக அந்த அகிம்சை என்கின்ற வார்த்தையை வெளிப்படுத்தினவர் காந்தி. எந்த விதமான செயல்பாட்டையும் வன்முறையாலே பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த விதமான ஒரு நிறைவையும் வன்முறை கலாச்சாரம் நிச்சயமாக பெற்றுத்தராது, அமைதியும் அன்பும் மட்டுமே பெற்றுத்தரும் என்கின்ற அந்த சிந்தனைகளோடு சமமாக பார்க்கின்ற பார்வையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே வெளிப்படுத்தின ஒவ்வொரு கருத்துக்களுக்காக உங்களுடைய பிரின்சிபலுக்கும் ஸ்டாஃப்ஸுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். இன்னும் அதிகமாக மெருகேற்றிக் கொள்ளுங்கள், அதிகமாக வளர்கின்ற வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். சுதந்திர தினம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் ஆட்சி என்பதை புரிந்து கொண்டு சமத்துவத்தின் பாதையிலே நீங்கள் நடந்து செல்லுங்கள். உங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். ஆண்டவருக்கே மாட்சி உண்டாகட்டும். ஆமென். Thank you, Iya. Thank you for inspiring and thought-provoking speech. Now our Pastor Iya will do the closing prayer and benediction. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த நாளுக்காய் நான் செலுத்துகின்றோம். 79ஆம் சுதந்திர தின விழாவை நாங்கள் நினைவு கூறும் வகையிலே நீ கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் செலுத்துகின்றோம். சென்னை பேராயத்தை சார்ந்து CSI அகஸ்டின் பள்ளிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக இந்த பகுதியிலே சாட்சியாக நிற்கும்படியாக நீ கொடுத்திருக்கின்ற அழைப்புக்காய் நான் செலுத்துகின்றோம். இந்த விழாவை சீரும் சிறப்பமாக ஒழுங்க செய்திருக்கின்ற
பிரின்சிபல் மேடத்திற்காகவும் ஸ்டாஃப்ஸ்களுக்காகவும் அன்பு பிள்ளைகளுக்காக பணி செய்கின்ற ஒவ்வொருவர்களுக்காகவும் நாங்கள் சோத்திரம் செலுத்துகின்றோம். வெளிப்படுத்தப்பட்ட அத்துணை கருத்துக்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அநேக நற்காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள, வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றேன். அடிமை கலாச்சாரத்தை ஆண்டவர் விரும்புவதில்லை. நாங்களும் யாரையும் தாழ்வாக உயர்வாக பார்க்க கூடாது என்கின்ற நற்காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றேன். அடிமைப்படுத்துகின்ற மக்களோடு ஆண்டவர் இல்லாமல் அடிமைப்படுத்தப்படுகின்ற மக்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்கின்ற சிந்தனையோடு நாங்களும் கடவுளோடு இணைந்து சமத்துவ பார்வையில் நாங்கள் நடக்க பெற்றுக்கொள்ள நீர்தாமை உதவி செய்யும்படியாக வைக்கின்றோம். பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதியும். இந்த நாளுக்குரிய மகிழ்ச்சியினால் நிரப்பும், மன நிறைவினால் நிரப்பும். குறிப்பாக ஆண்டவரே, சமத்துவத்தின் பார்வையிலே, சமாதானத்தின் வழியிலே, அன்பின் வழியிலே, அகிம்சையின் வழியிலே பெற்றிருக்கின்ற சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற சூழ்நிலை மத்தியிலே நாங்களும் அன்பை வெளிப்படுத்தி, சமத்துவத்தை வெளிப்படுத்தி, மீண்டும் மீண்டும் இதற்கான பெருமையை சேர்க்க நீரலுக்கு கிருபை தரும்படியாக வைக்கின்றோம். பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அனைத்து நன்மைகளை அன்பின் அருள்நாதர் இயேசு கிருபா வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, தாயும் தகப்பனுமாகிய கடவுளின் அன்பு, தூயாவின் உறவு, ஐக்கிய மகிழ்ச்சி, சமாதானப்படி நடத்தல் நம் அனைவரோடும் நம்முடைய ஆன்மீக வாழ்வின் தொடர்களோடும் என்னிடம் நீங்காமல் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். Thank you. National anthem.